இப்போ நம்ம ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ்ல பார்க்க போற நியூஸ் இருவர் ஒன்றானால் படத்தோட டீம் இன்டர்வியூ. ஹாரர் மூவிஸ், காமெடி மூவிஸ்னு ட்ரெண்டா இருக்கிற இந்த சீசன்ல ஒரு யூத்தான ரொமான்டிக் ஸ்டோரி தான் இருவர் ஒன்றானால். இந்த படத்தோட கதை பத்தி சொல்லணும்னா, ஒரு கியூட்டான சாக்லேட் பாய் அவருக்கு எவ்வளவு ப்ரொபோசல்ஸ் வந்தாலும் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஃபைனலா இவரோட காலேஜ்ல ஒரு பியூட்டிஃபுல்லான பொண்ணை பார்த்து லவ் பண்றாரு. சோ இவங்க ரெண்டு பேரோட லவ் ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதுல ஹீரோவா நடிச்சிருக்கிறது பிரபு அண்ட் ஹீரோயினா நடிச்சிருக்கிறது கிருத்திகா மாலினி. சோ இவங்க ரெண்டு பேரும் இதோட ட்ரீம் இன்டர்வியூல நம்ம கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டாங்க. லெட்ஸ் செக் இட் அவுட். ஹாய், நான் இருவரொன்ற நாள் படத்தோட ஃபீமேல் லீட் கிருத்திகா. இந்த படம் வந்து இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஜானர். இப்போ இருக்கிற அந்த பேய் படம் ட்ரெண்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் ஸ்டோரி. இது ஒரு 2.5 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு சாலிட் என்டர்டெயின்மெண்ட் மூவி. இதில் ஹியூமர், எமோஷனல் சீன்ஸ், சினிமாவுக்கு தேவையான எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது. அண்ட் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் காலேஜில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த படம் வந்து இட்ஸ் டார்கெட்டட் அட் லவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எனிபடி ஹூஸ் இன் லவ். யாருமே லவ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ ஐ திங்க் உங்கள் எல்லாருக்கும் தான் அந்த படம் இஸ் டெடிகேட்டட். அண்ட் இந்த படத்தில் வந்து மூஞ்சி சுளிக்கிற மாதிரியோ இல்லை ஏண்டா அந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரியோ எந்த ஒரு மொமெண்ட்டும் இருக்காது. இட்ஸ் ஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஃபேமிலியில் எல்லாருமே வந்து பார்க்கலாம் படத்தை. அண்ட் படம் முடிஞ்சு போகும்போது அந்த 120 rupeesக்கான ஃபுல் ஒர்த் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். பிகாஸ் நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் அண்ட் ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் டூ கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் பிரபு. இருவர் ஒன்று நாள் படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். அண்ட் இருவர் ஒன்று நாள் படத்தை பற்றி சொல்லணும்னா, ஹீரோ, ஹீரோயின், டிரெக்டர், ப்ரொடியூசர், கேமராமேன், கொரியோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், லிரிக் ரைட்டிஸ்ட் எல்லாருமே புதுசு. ஸோ எல்லாருமே புதுசாக இருக்காங்களே, என்ன இந்த படத்தில் இருக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுக்கிட்ட வந்தவங்க. ஏஆர் முருகதாஸ் சார்கிட்ட இருந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு வந்தவர் தான் மிஸ்டர் அன்புஜி. ஏஆர் முருகதாஸ் சாருடைய கோ டைரக்டர் தான் மிஸ்டர் சம்பத்குமார் ப்ரொடியூசர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டனி சாருடைய அசோசியேட் தான் எடிட்டர் பரமேஷ். அண்ட் அரவிந்த் கிருஷ்ணா சாருடைய அசோசியேட் தான் கேமராமேன் ஸ்ரீதர். ஸோ எல்லாமே பெரிய டீம்லேருந்து வந்து இங்கே ஒரு பெரிய டீம் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கோம் நாங்கள். ஸோ இந்த படத்தில் வந்து என்ன எதிர்பார்க்கலான்னா, உள்ளே வந்தீங்கன்னா 2 hours கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட், சாங்ஸ், ஹியூமர், ஜாலி, எமோஷன் எல்லாமே இருக்கும். அதே போல் வந்து கிளியர் யூ சர்டிஃபிகேட், எந்த விதமான மூஞ்சி சங்கோச்சப்படுற மாதிரி ஒரு இது கூட இருக்காது. ஃபேமிலியோடு வந்து பார்த்து சந்தோஷப்பட்டு நீங்கள் போகலாம். இருவர் ஒன்றானால் இந்த யூத்ஃபுல்லான ரொமான்டிக்கான லவ் ஸ்டோரியை டைரக்ட் பண்ணிருக்கிறது அன்புஜி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் கிட்ட அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எடுத்து வச்ச பிக் ஸ்டெப் தான் இருவர் ஒன்றானால் படம். இந்த படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணிருக்காரு ஸ்ரீதர் அண்ட் இதை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு சம்பத்குமார். இந்த டீம் இன்டர்வியூல இவங்கெல்லாம் நம்ம கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ பார்க்கலாம். பெப்பர் ஸ்ட்ரீட் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் அன்புஜி. இந்த இருவர் ஒன்றாம் நாள் படத்தோட டைரக்டர்னா, இருவர் ஒன்றாம் நாள்னு பேர் சொன்னதுமே தெரிஞ்சிருக்கு, இது ஈஸியாக ஒரு லவ் சப்ஜெக்ட் தான் சொல்லி. இது காதல் கதை தான். நிறையா பேர் என்ன கேட்டாங்க, ஃபஸ்ட் எடுத்ததுமே ஏன் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணாமல் வந்து லவ் சப்ஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து எவ்வளோ பெரிய கமர்ஷியல் படம் எடுத்தாலும் அது லவ் இல்லாமல் எடுக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். லவ் ட்ராக்கோ லவ் சீனோ இல்லாத ஒரு கமர்ஷியல் படம் யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா லவ்ங்கிறது வந்து இந்தியன் சினிமாவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து ஒரு லவ் சப்ஜெக்டே கமர்ஷியலாக பண்ணால் அது இன்னும் நல்லா ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கையில் தான் பண்ணியிருக்கேன். லவ் அப்படிங்கிற போது ஒரு ஸ்கூல் லைஃப்பில் வரதுக்கு பேர் யாரும் லவ்னு சொல்ல மாட்டாங்க. லவ்வாக இருந்தால் கூட அதை க்ரஷ்ன்னு சொல்லிடுவாங்க. லவ் தானாக என்ட்ரி ஆகிறது வந்து காலேஜுக்குள்ளே எப்போ போகிறீங்களோ அப்போ தான் லவ் உங்கள் கூடயே வரும். அதனால் இந்த கதையோட பேக்ட்ராப் வந்து ஃபுல்லாக காலேஜ் தான். காலேஜில் வந்து இன்னைய யங்ஸ்டர்ஸ் என்ன மைண்ட் செட்டில் என்ன மாதிரியான விஷயத்தில் அவங்க வந்து லவ் பண்ணுறாங்கிறத வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லவ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏஜில் வந்தே தீரும். ஒரு பையன் ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணுவான், ஒரு பொண்ணு ஒரு பையனை ப்ரப்போஸ் பண்ணுவான். லவ் பண்ணால் ஓகே, லவ் பண்ணலன்னா அந்த பொண்ணு வேறு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடா. காலேஜில் ஒரு பையனை வேறு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். இதுதான் உண்மை. இதை ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக லைவாக யாருமே வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப இயல்பாக எடுத்துருக்கிறேன். ஹாய், என் பேர் ஸ்ரீதர். நான் இருவர் ஒன்றாம் நாள் படத்தோடைய சினிமாட்டோகிராஃபர். இது என்னுடைய முதல் படம். இந்த படத்தோடைய டைரக்டர் மிஸ்டர் அன்புஜிக்கும் ப்ரொடியூசர் சம்பசாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். டைரக்டர் இந்த படத்துடைய கதையை என்கிட்ட சொல்லும்போது இது வந்து ஒரு லவ் பேஸ்டு ஸ்கிரிப்டாக இருந்துச்சு. அதனால் நான் இதை மேக்ஸிமம் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதுக்காக சினிமாட்டோகிராஃபி அப்ரோச் பண்ணேன். இந்த படத்தில் மொத்தம் வந்து ஒரு 6 சாங்ஸ் இருக்குது. அதில் 5 ஃபுல் சாங்ஸ், ஒரு பிட் சாங்ஸு. 5 சாங்ஸுமே சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு சாங்ஸ் எல்லாத்துக்குமே கோரியோகிராஃபி வந்து மிஸ்டர் பிரபுதன் சேகர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து சூப்பராக கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. படத்தோடைய சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. நாங்கள் சென்னை, பாண்டிச்சேரி,
ஊட்டி, பெங்களூர் இங்கெல்லாம் ஷூட் பண்ணோம். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். நான் ஏஎம் சம்பத்குமார், இந்த 21 நாள் படத்தோட ப்ரொடியூசர். இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கொண்டாட்டம். ஒரு காலேஜ் பிக்னிக் போனால் என்ன ஃபீல் வரும், அந்த மாதிரி ஃபீல் வரும் வைங்களேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வயதுலேருந்து 60 வயது வரை யார் வேணாலும் பார்ப்பாங்க. எல்லாத்துக்குமே பிடிச்ச படம். ஒரு லவ் ஃபிலிம் வந்து எல்லா ஏஜ் கேட்டகரிக்கு பிடிக்கிறதுங்க ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப சினிமாவில் மிகப்பெரிய ஜாம்பான்களான எல்ஆர் விசிறி அம்மா, எம்என் ராஜா அம்மா இவங்கெல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, இது எங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்குது, எங்கள் பேரம்பேத்தி கதை மாதிரி இருக்குது, எங்களுக்கே எவ்வளோ பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ தூரம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எங்களுக்கு ஒரு உற்சாகமான டானிக். அதான் படத்தோட ஃபீல். உள்ள ஒரு காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தீங்கன்னா என்னென்ன கேரக்டர்ஸ் பார்ப்பீங்களோ அதுதான் இருக்குது. இதில் எந்த ஒரு நெகட்டிவான கேரக்டர்ஸ் இருக்காது. படம் ஃபுல்லாக பாசிட்டிவ் தவிர வேறு எதுவுமே இருக்காது.